हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல பரண்டு துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பரண்டு வந்து நம்ம வீட்லயே கூட இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பூந்தொட்டி இருந்தாலே போதும். இதுல கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வெளியே நீங்க எப்படி சொல்றது லேண்ட்ல கூட நம்ம வச்சு இதை வந்து வளர வைக்கலாம். இது ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு. முக்கியமாக நம்ம உடம்புல இருக்க வாய்வு தொண்டை முட்டி வலி பிரச்சனை இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். சரி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது நான் போடுற வீடியோஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே வளர்த்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும்போது இது வளர வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் கூட கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் கடையில் கூட வாங்கினீங்களும் இந்த மாதிரி அடிப்பகுதியில் முத்தலாக இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் மண்ணில் புதைச்சி வச்சிங்கனாலே போதும். அந்த பாருங்கள், இந்த முனி பகுதி வந்து பிஞ்சாக இருக்கும், அடியில் வந்து கொஞ்சம் முத்தல் மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு இனுக்கு ஃபுல்லாகவே மண்ணில் மூடுற மாதிரி நீங்கள் புதைச்சி வச்சிங்கனாலே போதும். அதுவே வேறு விட்டு அழகாக வளர்ந்துடும். நாங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா ஒன்றே தான் எங்களுக்கு கிடச்சிது. அதை வச்சு தான் நாங்கள் வச்சுட்டு திருப்பி அது வளர நாங்கள் அந்த முத்தல் பகுதியை மறுபடியும் புதைச்சி வச்சு இந்த மாதிரி நிறைய வந்தது. ஃபஸ்ட்டு இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து இந்த 4 சைடுமே ஒரு நார் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அழகாக அந்த நார் எல்லாமே வந்துடும். இது ரொம்ப முத்தலாக எடுத்துக்காதீங்க. முத்தலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி நாராக இருந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பிஞ்சாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது முருங்கைக்காய் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த தோல் உரித்த உடனே அது எல்லாமே நல்லா க்ளீனான மாதிரி ஆயிடுது. பாருங்கள், பிஞ்சாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், பிஞ்சு பார்க்கும்போதே நம்ம முருங்கைக்காய் எப்படி இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம சாஃப்டாக இருக்கும். இது முத்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தடிசாக இருக்கும். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கினதுக்கப்புறமா ஒரு தண்ணி அலசிட்டு நல்லா இது ஒரு தாச்சில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக வதங்கணுன்னு எடுத்துட வேண்டாம். நல்லா வதங்கி இது ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஏன்னா லைட்டாக வதங்கணுன்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி காரமாக டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். இது பார்க்கும்போது நல்லா காஞ்சி போன மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்படி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பிரண்டு நல்லா ஆறிடுச்சுது. இது கூட என்னென்னலாம் சேர்த்து அரைக்கணும்னு பார்த்துடலாம். 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய், அப்புறம் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு நல்லா உரிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, இதோ இந்த அளவுக்கு ஒரு துண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி நீங்கள் சேர்த்துட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிரண்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நான் வந்து முதல்ல 2 காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரம் தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலான்னு கூடவே புளி சேர்த்துக்கிறேன். இப்போது இதோட கருவேப்பிலை கொஞ்சம் கழுவி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுருங்க. ஏன்னா முழுசாக போட்டிங்கன்னா அது வந்து சில டைம் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நம்ம நறுக்கி போட்டிங்கன்னா ஈஸியாக அரைப்பட்டுரும். இது கூடவே நம்ம வச்சுருக்க தேங்காவையும் சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் துருவலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, அந்த உப்பு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக ஒரு வாட்டி அரைச்சிருங்க, தண்ணி சேர்க்காம. அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்தேன் ஒரு காஞ்ச மிளகா, அதையும் கூட இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மிக்ஸி ஜார் மூடியில் பாருங்கள், துவையலெல்லாம் ஒட்டிகிட்ருக்கு. இதை வந்து நம்ம எடுக்கணும்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுக்கணும். அதை கை வச்சு வலிச்சு எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் மூடிக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சின்ன தட்டு வச்சு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தட்டு இந்த மாதிரி வலிச்சு எடுத்துட்டிங்கனாலே போதும், ஈஸியாக எல்லாமே வந்துடும்.
அதில் ஒட்டிகிட்டு இருக்க கொஞ்சம் நெஞ்சத்தை கூட ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே க்ளீனாக வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பிரண்டை துவையல் நல்லா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுது. இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு. முக்கியமாக வாயு தொல்லை, அப்புறம் முட்டி பிரச்சனை, முட்டி வலி பிரச்சனைலாம் இருக்கவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ஹீல் பண்ணும் உங்களுக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.